எனதன்பு யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி பயிலும் மாணவர்களுக்கு எய்ம் டிஎன் மற்றும் ஏஐசிஎஸ்எஸ்சி யூடியூப் சேனல்கள் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர்குமார். இந்த வாரம் எக்ஸ்பிளைன்டு சீரீஸோடு வந்திருக்கேன். இந்த வாரம் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டதுக்கு மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் ஆச்சு இல்லை எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 26 ஜான்வரி 1950 அந்த டைமில் அமலுக்கு வருது. நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெமோக்ரஸி, அதாவது தேர்தல் ஜனநாயகத்தை அவங்களுடைய ஆட்சி முறையாக அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த டெமோக்ரஸிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கிளாஸஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் இப்பயும் சொல்கிறோம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுத்தமான மற்றும் நேர்மையான எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஜனநாயகத்தை பேணி காப்பாற்றும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியை அறிவிச்சாங்க. ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இந்த தேர்தல் நடத்துகிற அந்த பொறுப்பு, அந்த பேர்டன் அளிக்கப்பட்டது. அப்போது 1950களில் உருவான இந்த எலெக்ஷன் கமிஷன் 1950களிலேயே ஃபஸ்ட்டு எலெக்ஷனை வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ப்ராசஸில் அவங்க ஈடுபடும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது பல கஷ்டங்கள், பல சோதனைகள் அவங்களுக்கு வந்தது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வாக்காளர்கள் அப்படி யாருங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அந்த டைமில் யார் வாக்கு அளிக்க யாருக்கு உரிமை இருந்தது அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் 21 வயசு ஆச்சோ அவங்க தான் வாக்களிக்க முடியும். இப்போ இருக்கிற மாதிரி 18 வயசு அப்போ கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, அப்போ அந்த வாக்காளர்களுக்கு யார் யாருன்ற மாதிரி செலக்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், இல்லைனா ஒய்ஃப் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க பேரை கொடுக்கலையாம். நான் இவருடைய பொண்ணு, நான் இவருடைய மனைவி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 40 லட்சம் பேர். அப்போ அந்த டைமில் எவ்வளோ பேர் வாக்களிக்க எலிஜிபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி பேர் வாக்களிக்க எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. இது இல்லாமல் 15% தான் லிட்ரேட்டாக இருந்திருக்காங்க. மொத்த ஜனத்தொகையிலேயே 15%, அதுவே அதிகம். பட் 15% தான் எழுத்து கூட்டி படிக்கிறது. லிட்ரேட்னா என்னது? இப்போவே அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரையும் படிக்கவும் எழுதவும் தெரியணும். அவங்களே லிட்ரேட் தான். ஓகேங்களா? அந்த மாதிரியே ஒரு 15% தான் இருந்திருக்காங்க அந்த டைமில். அப்போ அவங்களுக்கு தேர்தல்னா என்னன்றதை சொல்லணும், நீங்கள் எப்படி வாக்களிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். இந்த மாதிரி எஜுகேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் பற்றியும் நம்மளோட எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருப்பேன். அதையும் நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது ஃபஸ்ட்டு தேர்தல் ஒரு 2 வாட்டி தள்ளி போய் 1951ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எல்லாத்துக்கும் பொதுவான எலெக்ஷனாக வருதுங்க. அதாவது எப்படின்னா 1951ல் எலெக்ஷன் வைக்கும்போது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது நாடாளுமன்றத்துக்கும் அதுக்கப்புறமா விதான் சபாஸ் எல்லாத்துக்குமே பொதுவான எலெக்ஷனாக வருது. அது 6 மாதம் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. 1951ல் ஆரம்பித்த எலெக்ஷன் பிப்ரவரி 1952 தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதில் யார் ஆட்சிக்கு வந்தா இது எல்லாமே அடுத்த கதை. யார் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 484 இடங்கள் கான்ஸ்டிடியூவன்சியாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அந்த கணக்குப்படி, அந்த சென்சஸோட கணக்குப்படி. ஓகேங்களா? அப்படி 484 இடங்களில் கிட்டத்தட்ட 364 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 இடங்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் வந்திருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே வரல. அப்போ காங்கிரஸுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஆதிக்கமாக இருந்தது. சென்ட்ரல்லையும் அவங்க தான் இருந்தாங்க, ஸ்டேட்லேயும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டேபிளான ஜனநாயகத்தையும் ஆட்சியையும் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு 3 எலெக்ஷன்ஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸாக தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம விரும்பினதோ விரும்பாமையோ ஒரு தேசிய கட்சி
வலிமையாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலாக சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுவும் இல்லாமல் அந்த கட்சிகளுக்கு தான் அது சாதகமாகவும் இருக்கும், தேசிய கட்சிகள். ஓகேங்களா? இது எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 இந்த ட்ரெண்டு மாறுதுங்க. ஏன் மாறுது அப்படின்னா அந்த 1967 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர். ஏன்னா பல விஷயங்கள் வந்து மாறுது. என்ன மாறுது? 2 பிரதம மந்திரிகள் வந்து இறந்து போகிறாங்க நம்மளுக்கு. யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, அப்புறமா வந்து லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்து நம்மளுடைய இந்தியாவில் நிறைய ஃபெமைன்ஸ், பஞ்சங்கள் ஏற்படுது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது நம்மளோட இந்தியாவில். அப்போது காங்கிரஸ் அவங்களுடைய அந்த வலிமையை இழந்து பல சின்ன சின்ன பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அவங்கள எதிர்த்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா 1967 ஃபஸ்ட்டு ரீஜனல் பார்ட்டி டு டிஃபீட் காங்கிரஸ் யாருன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான். ஓகேங்களா? டிஎம்கே காங்கிரஸை 1967 வீழ்த்துது. இந்த மாதிரியே இதன் அடிப்படையில் பல ரீஜனல் கட்சிஸ், ஸ்மால் கட்சிஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே என்ன மாதிரி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா சம்யுக்த வித்யாக் தள் அப்படின்ற அந்த பார்ட்டிஸாக அழைக்கப்படுறாங்க. இதுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வருவாங்க, ஜனசங் வருவாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே வருவாங்க. இந்த மாதிரி பல பார்ட்டிஸ் வருவாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் இவங்களால ஒரு நிலையான நிரந்தரமான ஆட்சியை கொடுக்க முடியல. அதாவது வந்து அந்த 5 ஆண்டுகள் வேணும் அப்படிங்கிற அந்த ஆட்சியை கொடுக்க முடியல. ஏன்னா இதுவே ஒரு வானவில் கூட்டணி மாதிரி தான் இருக்குது. அப்போ பொருந்தா கூட்டணியாக மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ள ஆட்சி நடத்தும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து இவங்களுடைய ஆட்சி வந்து கவிழுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுதும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் வந்து 2ஆக பொழக்குது. ஓகேங்களா? 2ஆக பிளவுபடுதுன்னா இந்திரா காந்தியோட ஃபேக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆகும், வேர்ல்டு காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த ஓரியண்டல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காமராஜர் மற்றும் நிஜலிங்கப்பா இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு காங்கிரஸாகவும் வந்து பிரியுது. ஓகேங்களா? இவங்களை பேக் பண்ணி அப்புறம் இந்திரா காந்தியை பேக் பண்ணி பிரியும் பொழுது இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா சில பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன மாதிரியான பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனலைசேஷன் ஆஃப் த பேங்க்ஸ். ஓகேங்களா? பேங்க்குகளை, வங்கிகளை தேசியமயமாக்குறது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா பிரைவி பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரைவி பர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை வந்து பகிரங்கமாக வந்து பிரகடனப்படுத்துறது. நான் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து பகிரங்கமாக சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. அப்படி நடத்தும் பொழுது கோர்ட் வந்து என்ன பண்ணிடுதுன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுது. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாப்புலிஸ்ட் விஷயங்களை வந்து ஒரு மேண்டேட்டுக்கு கிடைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய காங்கிரஸோடைய அந்த எதிரிகளை வந்து அடக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸை 1972 ஷெட்யூல் பண்ண எலெக்ஷன்ஸை 1971 வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி 1971 வச்சு அந்த அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் உடையும் போது அந்த சைக்கிளை முழுசாக பிரேக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தேதியிலையும் பல ஸ்டேட்ஸ்களுக்கும் ஒரு தேதியிலையும் வரும் பொழுது பல ரீஜனல் பார்ட்டிஸ் வளர்கிறதுக்கு இந்த மூவே ஒரு அடிப்படையான மூவாக மாறிடுது. அப்படி மாறும் பொழுது காங்கிரஸும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து போக 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 வலு இழந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த 1989 99 வரைக்கும் ஒரு எராவாக சொல்லுவாங்க. என்ன எரானா கோஹிலேஷன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி முறையாக சொல்லுவாங்க. சின்ன சின்ன ரீஜனல் பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு மத்தியில் வந்து ஒரு ஆட்சி நடத்துறது. இதை தான் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்களால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு வலிமையான தலைவன் இல்லாத ஒரு சூழல் வந்து வந்துச்சு. ஒரு பாலிசி இன்டிசிஷன் ஆச்சு. கவர்னன்ஸில் வந்து தலைவர்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து மினிஸ்ட்ரிஸை வந்து பிரித்தாங்க. கவர்னன்ஸ் இஷ்யூ ஆச்சு. அப்புறம் வந்து கரப்ஷன்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது மக்கள் வந்து ஃபெட்டப் ஆகி ஒரு கிளியரான மேண்டேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2014 திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றை கட்சி முறையை கொண்டு வராங்க. எல்லாருமே வந்து ஒரே
கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு இப்போ கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஓகே, இப்போ 1950s இருந்து 2023 வரைக்குமான அந்த டைம்லைன் இதுதாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி வந்து மாறி இருக்கு, அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் என்ன, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னா இந்த விஷயத்துல தான் மாறி இருக்கு. ஏன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் முதல்ல இருந்தது உடஞ்சுது, இப்போ எதுக்காக திருப்பி அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல சைமல்டேனியஸ் எலெக்ஷன்னா என்னங்கிறத பார்ப்போம். சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், ராஜ்யசபாவில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே நேரத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கணும். அதுதான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழுவை அமைக்கிறாங்க. என்ன குழு அப்படின்னா எக்ஸ் பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளுடைய மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள், அவருடைய தலைமையில் ஒரு பேனல் அமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில சஜஷன்ஸை கொண்டு வராங்க. ஓகேங்களா? யாருக்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பிரசிடென்ட் முர்முக்கு, திரௌபதி முர்முக்கு அவர்களுக்கு அந்த பேனல் வந்து அந்த சஜஷன்ஸை கொடுத்தாங்க. ஓகேங்களா? என்ன ஆப்ஜெக்டிவ்ஸுக்காக இந்த பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டு ரெக்கமெண்ட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அப்புறம் வந்து முனிசிபல் அண்ட் பஞ்சாயத். அப்போது வெறும் வந்து லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸுக்கு மட்டும் இல்லை, லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அப்புறம் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், இதுக்கும் சேர்த்து இந்த பேனல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பரிசீலனிக்க போகிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்படி வைக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷனலாகவும் சரி லீகலாகவும் சரி எந்தெந்த ஆக்டை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அமெண்ட்மெண்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 5051 அண்ட் எனி அதர் லாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் சஜஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இவங்க சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸாக நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னங்க 2 ஸ்டெப் ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஸ்டேட் எலெக்ஷன்ஸையும் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸையும் வச்சு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 100 நாளைக்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முனிசிபாலிட்டி அப்புறமா வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸையும் வச்சு முடிச்சிருங்க. அப்போ 2 ஸ்டெப் ப்ராசஸாக வந்து இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த திட்டம். ஓகேங்களா? இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் அப்படின்னு ஒரு டேட் இருக்குங்க, அப்பாயிண்டட் டேட். இந்த அப்பாயிண்டட் டேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த அப்பாயிண்டட் டேட்டில் தான் அடுத்தடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எலெக்ஷன் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 17th லோக்சபா முடியறது எப்போ, இந்த 17th லோக்சபாவுடைய அந்த காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஜூன். ஓகே, இந்த 16th ஜூனுக்குள்ளே ஒரு புது ஆட்சி வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். அதனால தான் நம்மளோட ரிசல்ட் எப்போ விட போகிறாங்க அப்படின்னா 4th ஜூனுக்குள்ளே விட்டுருவாங்க. அப்போ நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த மெஜாரிட்டி வர கட்சி என்ன பண்ணுன்னா பிரசிடென்ட் கிட்ட அவங்களுடைய மெஜாரிட்டியை கிளைம் பண்ணி அவங்க வந்து 16th ஜூனுக்குள்ளே ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இப்போ அப்பாயிண்டட் டேட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 16th ஜூன் தான் அப்பாயிண்டட் டேட், 16th ஜூன். அப்போது 16th ஜூன் 2024. இப்போ அடுத்த 5 வருஷம் கழித்து இதே 16th ஜூன் 2029 வந்து என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் வைக்கணும். இதுதான் அப்பாயிண்டட் டேட், 16th ஜூன் அப்படிங்கிறது தான் அப்பாயிண்டட் டேட். அப்போ அடுத்தடுத்த 5 வருஷத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்த 16th ஜூனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து இப்போ தான் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும், சில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து முன்னாடியே எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்போது அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலதுக்கு ஷார்ட் பண்ணுவாங்க, சிலதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது சிங்க்ரனைஸ் ஆகிடுங்களா, அடுத்தடுத்த 5 வருஷத்துக்கு வந்து சைமல்டேனியஸாக எலெக்ஷன்ஸை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி பாருங்கள், 2026 வந்து தமிழ்நாடுக்கு வந்து புது எலெக்ஷன் வரும்.
ஓகேங்களா. இப்போது நீங்கள் 2029ல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2029ல் வந்து இது வந்து அப்பாயிண்டட் டேட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, நியாயமாக 2026ல் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நம்மளுடைய டேர்ம் வந்து 2031 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் ஒரு 2-3 வருஷத்துலேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029க்கு டெர்மினேட் பண்ணி திருப்பி சிங்க்ரனைஸ் பண்ணி விட்டுருவாங்க. சில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய ஆட்சி வந்து 2028லேயே முடிய போகிற நிலமையில் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாங்க 2029க்கு சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நடந்துடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அமெண்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் சில ப்ரொவிஷன்ஸை. என்னென்ன ப்ரொவிஷன்ஸை அமெண்ட் பண்ணணும்னா, ஆர்டிக்கல் 83 அப்புறமா வந்து 172 இது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, டீல்ஸ் வித் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட். ஓகேங்களா. டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை கலைக்கக்கூடாது, மேண்டேட்டாக கலைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 83 172 சொல்கிறது. ஓகேங்களா. அப்படி கலைக்கக்கூடாதுன்னா இப்போ கலைக்கிறாங்க இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக மாறிடுது. அப்போ இந்த லீகல் விஷயத்தை வந்து எடுக்கிறதுக்காக இந்த ஆர்டிகல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் அந்த 82A வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன 82Aனா, அந்த அப்பாயின்மெண்ட் டேட். அந்த அப்பாயிண்டட் டேட்டை வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே சொருவிடுறாங்க. ஓகேங்களா. இந்த டேட்டு தான் அப்படின்றத சொருவிடுறாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன ஆகுனா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த அப்பாயிண்டட் டேட்டுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா. அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 324A. இது என்ன சொல்லுதுன்னா, எம்பவரிங் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவரை கொடுக்குது. எதுக்குன்னா, டு மேக் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் சிங்க்ரனைஸ் வித் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஓகேங்களா. அந்த எலெக்ஷன்ஸோட வந்து இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸை நடத்துறதுக்கு முடிவை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 325யும் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா, காமன் எலக்டோரல் ரோல்ஸ். எல்லா எலெக்ஷன்ஸுக்கும் ஒரே எலக்டோரல் ரோல்ஸ், ஒரே ஓட்டர் ஐடி இப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஒப்புதல் தேவை. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இல்லை, ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஒப்புதல் தேவை, ராட்டிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் சில ஆக்ட், நேஷ்னல் டெல்லி ஆக்ட், அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்ஸ் எல்லாமும் மாற்றணும். இது இல்லாமல் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரியான ஆக்ட்ஸையும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தால் என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சேவ்ஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இது சேவ் பண்ணுது. கிட்டத்தட்ட 2019 எலெக்ஷனில் நமக்கு 60,000 கோடி வந்து செலவாயிருக்கு. எலெக்ஷன்ஸ் எக்ஸ்பென்சஸாக 60,000 கோடி ஆயிருக்கு. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம கொண்டு வரதன் மூலமாக கிட்டத்தட்ட 12,000 கோடியை நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் பல இடன் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. என்ன இடன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து எப்படி இந்த எலெக்ஷன்ஸை நடத்தணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸுக்கு ஒரு பேட்டா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸும் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரே எலெக்ஷன்னா ஒரே வாட்டி தான் அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் நடத்தணும். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் நடத்தி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. ஏன்னா இவங்கள தேவையில்லாமல் இப்போது எலெக்ஷன் அதிகாரிகளாவோ இல்லைனா வந்து அந்த மேற்பார்வையாளர்களாவோ யாரை போடுறாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகளை தான் போடுறாங்க. அப்போ அவங்களுடைய வேலை வந்து இது பாதிக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது எலெக்ஷன் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எம்சிசி அப்படிங்கிற
மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வந்து அமல்படுத்துவாங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னன்ஸ் பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் புது ப்ராஜெக்ட்ஸ் எதையும் நம்மளால் வந்து அப்ரூவ் பண்ண முடியாது, நம்மளால் வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து நம்மளால் அறிவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவர்னன்ஸ் பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த மக்கள் பணியை விட்டுட்டு அவங்களுடைய கட்சி பணியான தேர்தல் பணிக்கு வந்து வருஷம் எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து பங்கேற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டி வந்து அந்தந்த பவரில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஓகேங்களா? அது நியாயமான ஆசையும் கூட இந்த ஜனநாயகத்தில். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பணிகள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்பயுமே வந்து பர்பெக்சுவலாக எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறது மற்ற நாட்டு பிரச்சனைகளை வந்து அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எப்பயுமே வந்து எலெக்ஷன் மோட்லேயே இருக்குது அப்படின்னா நாடு வந்து முன்னேறி இருக்கா, இல்லைனா வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, இல்லைனா வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, இதெல்லாமே வந்து எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி குற்றமும் சாட்ட முடியல, ஆளுங்கட்சிகள் வந்து இந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கவும் முடியல. ரெண்டு பேரும் வந்து பிளேம் கேம் ஆடுறதுக்கே வந்து நேரம் சரியாக இருக்குது. அதனால் பர்பெக்சுவலான எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறதுனால நம்மளால் வந்து கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் இல்லாதனால. ஓகே, அதுக்கப்புறமா வந்து அஃபீஷியல்ஸை வந்து அதே மாதிரி எம்சிசி இருக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும். 4 வருஷத்துக்கு மேலே அந்த அஃபீஷியல் இருந்தாங்க அப்படின்னா வந்து வேற ஒரு புது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு புது அஃபீஷியலை போட்டுட்டு தான் எம்சிசியை வந்து அறிவிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறவர் வந்து ஆளும் வர்க்கத்துக்கு வந்து சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டேர்ன் அரவுண்டு ஓட்டர் டேர்ன் அரவுண்டு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் போட போகிறாங்க. அப்போ ஈஸியாக வந்து அவங்களால வந்து சரி 2 எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் தான் நடக்குதுன்னு நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவங்க பொட்டென்ஷியலி வில் இன்க்ரீஸுங்கிறாங்க, இதை அனுமானிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கரப்ட் ப்ராக்டிசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதை வந்து நம்மளால் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீ எலெக்ஷன் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் வந்து நிறையவே கம்மியாகும். எலெக்ஷன் அப்பப்போ வர்றதுனால தான் நிறைய பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது நம்மளுடைய கடன் சுமையை அதிகரிக்குது, அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதோடைய ப்ராப்ளம்ஸாக என்னென்ன சொல்கிறாங்க, சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். ஓகேங்களா? சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஒரே வார்த்தையில் போடுறாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல்னால் என்னது? இது அரசியல் சட்டத்திற்கே எதிரானது. எதன் மூலமாக எதிரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பல விஷயங்களில் எதிரானதாக இருக்குது. இது டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது ஃபெடரலிசம், ஓகேங்களா, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன ஃபெடரலிசத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஆர்டிக்கல் 324 ஏவியை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குது இந்த அமெண்ட்மெண்ட். எதுக்காக? வித் ரெஸ்பெக்ட் டு முனிசிபாலிட்டி அண்ட் பிஆர்ஐ. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இந்த முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் முழுக்க வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்க விஷயங்கள். அப்போது இது எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா 7th ஷெட்யூலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ஃபெடரலிசத்துக்கு அப்போது அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒற்றையாட்சி முறையையும் டிக்டேட்டர்ஷிப்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கிறத இந்த ஒற்றை தேர்தல் முறையை எதிர்க்கிறவங்க வந்து கருதுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்டரிங் த ஃபிக்ஸ்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் அசம்பிளி டு 5 years, இதுவுமே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். ஏன்னா வந்து அதுவுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 83லையும் ஆர்டிக்கல் 83லையும் 172லையும் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 5 வருஷம்
5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆட்சி வந்து நீடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர 5 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த 5 வருஷம் இருக்கலான்றத அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹங் அசம்பிளி வந்து இப்பயுமே வரலாமே. கான்ஸ்டிடியூஷனல் அந்த எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்ப்பாளர்கள் ஹங் அசம்பிளி, அதாவது வந்து ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது என்னென்னா தொங்கு நாடாளுமன்றம் இல்லைனா சட்டமன்றம். இது எங்கே வேணாலும் இப்பயுமே வரலாமே. இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ திருப்பி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லேருந்து வைப்பீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லோக்சபாவில் ஹங் அசம்பிளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஹங் அசம்பிளி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? கலைச்சிட்டு லோக்சபாவுக்கு மட்டும் நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறீங்க. திருப்பி புதுசாக எலெக்ஷன் வச்சு அந்த மிச்சம் இருக்கிற ரிமைனிங் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரிமைனிங் பீரியட், அதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி பொருந்தும். இப்போ இதுவே வந்து சட்டமன்றங்களுக்கு, அதாவது வந்து ஸ்டேட் அசம்பிளிஸுக்கு வந்து ஹங் அசம்பிளிஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்ரனைஸ் ஆகுது பார்த்தீங்களா அப்பாயின்மெண்ட் டேட்டு, அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் தான், மிச்சம் இருக்கிற பகுதி வரைக்கும் தான் அந்த புது எலெக்ஷன்ஸோடைய அந்த டேர்ம்ஸ் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே எலெக்ஷனாக வச்சா செலவு கம்மியாகுங்கிறதுக்கு தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னே சொல்கிறீங்க. ஆனால் இது உங்களுடைய அந்த எதுக்காக இந்த எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கிறீங்களோ அந்த வெரி பர்பஸையே டிஃபீட் பண்ணிடுது அப்படிங்கிறத எதிர்ப்பாளர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லீகல் சேலஞ்சஸும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 83, 80, 172 இருக்கட்டும், இல்லைனா வந்து 324A வந்து அமெண்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ஜுடிஷியரியில் வந்து இது நிற்காது. இதை வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலுமே ஜுடிஷியரி இதை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிடும் அப்படிங்கிறத எதிர்ப்பாளர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஜிஸ்டிக்கல் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறத விட 2லிருந்து 3 மடங்கு ஆட்களும் தேவை, அதே மாதிரி வந்து மிஷினரியும் தேவை, இவிஎம்மும் விவிபேட்டும் தேவை ஃபார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓட்டிங் பேட்டர்னையே இது மாற்றிடும். ஓட்டிங் பேட்டர்னை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு வந்து ஒரு மக்கள் மேலே வந்து ஒரு பயம் இல்லாமல் போயிடும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து இது அன்வான்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுத்துருது. அப்போ மக்கள்கிட்ட அடிக்கடி இவங்க போக வேண்டிய காரணங்கள் வந்து ஒழிஞ்சிடுறதுனால அவங்க வந்து மக்கள் பணியில் ஈடுபட மாட்டாங்க. வெறும் 5 வருஷம் தானே, 4 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் அந்த 1 வருஷம் மக்கள் பணியில் ஈடுபட்டால் போதுங்கிற அந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு வந்துடும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த ஒன் நேஷன் ஒன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டார்ட் ஆனதுனால புதிய ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் கட்சிகள் வந்ததோ, ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்ததோ, இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கிறதுனால அவங்களோட ரெலவன்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பீப்புள் வந்து ஃபீல் ரெலவெண்ட். எப்போ ரெலவெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து எலெக்ஷன் வருதோ அப்போ தான் நம்ம ரெலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது இது வந்து கவர்ன்ட் அண்ட் கவர்னிங் இவங்களுடைய அந்த கேப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி சில ஆப்பர்ச்சுனிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நேரத்தில் கரெக்டாக அவங்களுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்கள் தேவையோ அதை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பிரைபாவோ இல்லை சாங்ஷன்ஸாவோ கொடுத்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஓவராலாக எலக்டோரல் ரிஃபார்ம்ஸும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஃபார்ம்ஸும் தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொள்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய விளக்கம். அப்போ கன்க்ளூஷன் நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்காத வண்ணம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ஒப்புதலின் பேரில் ஃபெடரலிசமும் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸும் வந்து மேற்கொள்ளணும். இதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்சென்சஸ் பேஸ்டு அப்ரோச்சோட இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளைன்டு சீரிஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.